பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிராங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் விஜய். எல்லார் விஜய் இல்லாத வீடே இல்லை. ஆனா பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிராங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஆனா நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? இத்தனை ஆண்டுகள் என்னை உச்சத்திற்கு அழைத்து சென்ற இந்த மக்களுக்காக நான் என் எஞ்சியுள்ள வாழ்நாளை திருப்பி தருகிறேன். ஏன் இந்த இடம், இந்த தமிழ்நாடு ரொம்ப அழுக்கா இருக்கு. அந்த அழுக்கை நானே இறங்கி சுத்தம் செய்கிறேன். இது எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? அவர் நினைச்சிருந்தா வெளிநாட்டுல ஒரு தீவையே வாங்கிட்டு, ஒரு ஏர்போர்ட்டையே சொந்தமா வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழலாம். ஆனா இவ்வளவு பழிச்சொற்கள், இவ்வளவு கிண்டல்கள், இவ்வளவு அவர் மேல் பழி, இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தனது மக்களுக்காக களத்தில் நிற்கிற ஒரே தலைவர் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு காலம் தான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. அது எம்ஜிஆரா இருக்கலாம், ஜெயலலிதாவா இருக்கலாம், கருணாநிதியா இருக்கலாம். இவர்கள் இல்லாத நேரத்தில் காலம் சரியாக அடையாளம் காட்டிக் கொடுத்தது நமது தலைவர். அவர் இந்த தமிழகத்தில் ஏற்படுத்த போற மாற்றம் என்பது மிக அற்புதமான மாற்றமாக இருக்கும்.